ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாச்சும் லீக் அவுட் ஆயிருக்கும். அதை நீங்க பாத்தீங்களா? அதை உங்களுக்கு ரிமூவ் பண்ணணுமா? இருக்கவே இருக்கு. கூகுள் ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சரை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்க முறையா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் எங்க இருக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம மொபைல்ல தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னா கண்டிப்பா நிறைய இடங்களை நீங்க விசிட் பண்ணிருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க முழுமையா பயன்படுத்தணும்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நீங்க கொடுத்து வச்சிருப்பீங்க. சில சமயங்கள்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஆன்லைன்ல லீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி லீக் ஆன இன்ஃபர்மேஷனை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உடனே நீங்க கூகுளுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அதை ரிமூவ் பண்றதுக்கு. அதுக்குன்னு ஒரு பகுதி இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா அதை முறையை யூஸ் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? நம்ம முதல்ல ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிட்டு நீங்க கூகுள் ஆப்பை அதிகமா பயன்படுத்துவீங்களா? அப்ப அதை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாப்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சரை நீங்க பார்க்கலாம். அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அபவுட் யூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், நீங்க இதை முதல்ல படிச்சு பார்த்துக்கோங்க. டேக் கண்ட்ரோல் ஆஃப் ரிசல்ட்ஸ் அபவுட் யூ. You find personal info you see on Google. You can ask to remove any result that bother you. So கூகுள்ல உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது லீக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா நீங்க கூகுளுக்கு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா நீங்க ரிமூவ் பண்றதுக்கு உண்டான எல்லாத்தையும் நீங்க பண்ண முடியும். கெட் ஸ்டார்டட். ஹவு இட் ஒர்க்ஸ் நெக்ஸ்ட் படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு you can update or remove this info by editing your settings. இப்போ இதுல பாத்தீங்கன்னா full name இருக்கு. அது required னு போட்டிருக்கு. கீழே பாருங்க. கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். நேம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் personal contact info அதை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில், அதுக்கப்புறம் I confirm that the contact info I have added here belong to me. சரி, ஓகே. அட்ரஸ் கொடுத்துட்டேன், மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன், இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் தட் கான்டாக்ட் இன்ஃபோ ஐ ஹவ் ஆடட் ஹியர் பிலாங்ஸ் டு மீ. ரைட் மார்க் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ். சூஸ் ஹவு யூ ஹேட் லைக் டு பி நோட்டிஃபைட். இமெயில் மூலியமா டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கு. புஷ் நோட்டிஃபிகேஷன் போனுக்கு டைரக்டா வர்ற மாதிரி அதையும் நீங்க ஆன் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துருங்க. ஐ ஆம் டன். இதை படிச்சு பார்த்துக்கோங்க. We are checking for any search result that match your name and contact info. This usually takes a few hours. We will notify you once it done. I am done. Result found. தட்டி பாப்போமா? என்ன போட்டுங்கன்னா check back later to see if we found result about you. Removal request. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் நம்ம வரலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு. அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.